தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். ஆமென். நம்ம இந்த வார்த்தையை ஒரே வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம தொடர்ந்து 4 கட்டளைகளை நம்ம கடவுளுடைய கற்பனைகளை தியானிச்சிருக்கோம். இந்த நாளில் கூட 5ஆம் கற்பனையை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஜெபத்தோடு இந்த கட்டளை கூட நம்ம தியானிக்கலாம். அன்பில் ஐஸ்வர்யமான கடவுளே, மகா உன்னதமான கடவுளே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்த மதிய வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த 5ஆம் கற்பனையை ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தோடு ஆண்டவரே பரிசுத்தாவியானுடைய வல்லமையோடு பரிசுத்தாவியின் ஒத்தாசையோடு இந்த வேதத்தினுடைய இந்த மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய சொந்த முயற்சிகளோ சொந்த ஆண்டவர் எங்களுடைய சிந்தை இல்லாதபடிக்கு பரிசுத்தாவிய கடவுள் எங்களை தடுத்து உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய ஆண்டவர் அன்பினாலே எங்களை ஆண்டவர் இதை போதிக்கும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இந்த வேலையை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து தியானிச்சு வருகிற இந்த பார்த்தீங்கன்னா 5ஆம் கற்பனை. நம்ம 4 கற்பனையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். முதல் 4 கற்பனை எதை பற்றி பேசுன்னு சொல்லியிருக்கோம். முதல் 4 கற்பனை எதை பற்றி பேசுது? 5லேருந்து 10 வரைக்கும் எதை பற்றி பேசுது? முதல் 4 கற்பனைகளும் தேவனை பற்றி பேசுது. முதல் 4 கற்பனைகளும் தேவனுக்கு அதாவது மெய்யான கடவுளை யார், அது ஒரே தேவன். அந்த ஒரே தேவனை எப்படி ஒரே தேவனை வணங்கணும், அந்த ஒரே தேவனை எப்படி உருவத்தில் வழங்கக்கூடாது, எப்படி அவரை அணுகணும். அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அவர் விக்கிரகத்திலேயோ வரைபடத்திலேயோ வேறு எந்த வழியிலையோ கடவுளை நீங்கள் எந்த வழிமுறைகளையும் கடவுளை தொழுது கொள்ளக்கூடாது. அவர் தொழுது கொள்ளக்கூடிய ஒரே வழி அவர் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். உங்களோட உள்ளான இருதயத்திலேருந்து உண்மையோடு அவர் ஆராதிக்க 2ஆம் கட்டளை சொல்லுது. 3ஆம் கட்டளை அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள நாமத்தை நீங்கள் வீணில் தவறான வழியில் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு 3ஆவது கட்டளை சொல்லுது. எப்படியெல்லாம் வீணில் வழங்குறதை குறித்து நம்ம பார்த்தோம். 4ஆம் கட்டளை என்ன சொல்லுதுன்னா, அந்த சர்வ வல்ல தேவனுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நேரம் கடவுளுக்கு ஆராதிக்கும்படியாக அவருடைய நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசரிக்கும்படியாக ஏற்படுத்தி கொடுத்துரு. அந்த நாளில் முழுமையாக கடவுளுக்காக கொடுக்கணும். அந்த நாளில் நம்மளுடைய ஆத்ம நிலையை உணர்ந்து பார்த்து நான் என்ன நிலையில் இருக்கிறேன், கடவுளோடு எனக்குள்ளான உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் முழுமையாக கடவுள் சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளில் நான் தியானிக்குன்னு சொல்லி இந்த 4ஆம் கட்டளையை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து 4 கட்டளைகளை பார்த்துருக்கோம். இதில் 1ஆம் கட்டளை சொல்லும்போது இப்போ நம்ம படித்தோம். இன்றைக்கி இந்த 1ஆம் கட்டளை என்ன சொல்லுதுன்னா, யாத்ராம 20:12 என்ன சொல்லுது? உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, அது ஒரு வாக்குத்தத்தமாக சொல்கிறார் ஆண்டவர். உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதாவது இன்றைக்கி இந்த கட்டளையோடைய மகத்துவம் உள்ள உண்மையை நீங்கள் சரியான வழியில் புரியணும். இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குங்கிறத இந்த கட்டளையோட ஏன் அவர் அதை சொல்கிறாருங்கிறத எபேசியரோட இந்த வாக்குத்தத்தமாக சொல்கிறார். இப்போ நம்ம படித்த வேத பகுதியிலேருந்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அதில் என்ன சொல்லுது? 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, 2ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள 1ஆம் கற்பனையாக இருக்கிறது. நம்மளுக்கு வாக்கு தத்தமாக 1ஆம் கற்பனை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமுள்ள 1ஆம் கற்பனைன்னு வேதம் நம்ம இந்த வார்த்தையை பதிவு பண்ணுது. ரொம்ப நான் பூமியில் நீடித்த ஆயுளோடு நல்ல சுகத்தோடு வாழணும்னா என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை நான் கனம் பண்ணி மரியாதை செலுத்தி அவங்கள சரியான வழியில் நான் வழி நடத்தணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். உலகத்தினுடைய நிலை இன்றைக்குள்ள இந்த கட்டளைக்கு எவ்வளோ விரோதமாக செயல்படுறாங்க. இன்றைக்கி தாய் தகப்பனை கவனிக்காத நிலை, தாய் தகப்பனை எவ்வளோ ஒரு மோசமான வழி நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு ஆள் 2 தீமோத்தி எடுங்க. அந்த வசனத்தில் இன்றைக்குள்ள நிலையை அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் பக்கம் 293. அவர் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாரு. 2ஆவது வசனத்தில் நான் படிக்கிறேன். அவங்க எப்படி இருக்காங்க? கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று வருவாயாகன்னு சொல்லிட்டு அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரையும் அகந்தை உள்ளவர்களையும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறிவு இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் அவர் இந்த சுபாவங்களை அடுக்கிக்கிட்டே வர்றாரு. இப்போ இந்த சுபாவத்தில் இன்றைக்கி எல்லா மனுஷனும் இந்த எல்லா சுபாவத்தோடு தான் வாழ்கிறான். தாய் தகப்பனுக்கு உண்மையான நிலையில் உண்மையாக கீழ்ப்படிஞ்சு தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடிய நிலையில் எந்த மனுஷனுமே கிடையாது.
ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உண்மை தெரியுமான்னு ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு சொல்கிறேன். நிறைய தேசங்களில், நிறைய மலைவாழ் தேசங்கள், பெரிய ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் சில இடங்களெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, வயசானுச்சுன்னா அவங்கள உண்மையாகவே அவங்களுக்கு நடக்க முடியாத பலவீனமாகிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போட்டுருவாங்க. இல்லைன்னா தூக்கி கொண்டு போய் அந்த ஒரு ஒரு சாவு பள்ள மாதிரி இருக்கிற அதில் தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க. இன்றைக்கி கடவுளை அறியாத தேசத்தில், அந்த கட்டளையை தெரியாத தேசங்களில் கடவுளை விசுவாசிக்காத மக்கள் இப்படி செய்கிறாங்க. இன்னும் கூட உங்களுக்கு தெரியும், கழுதைக்காக வந்து அன்றைக்கி மனிதர்களை விற்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வயசானவங்களை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் தேசத்தில் எந்த விதமான மரியாதை குறைவு, எந்த விதமான ஒரு மரியாதையே கிடையாது. இன்றைக்கி கூட இருக்குது. இன்றைக்கி இஸ்லாம் கண்ட்ரியில் பெண்களுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அப்போ கடவுள் வந்து ஆணையும் பெண்ணையும் கொடுக்குற அந்த நோக்கத்தில் தாயும் தகப்பனையும் எந்த அளவுக்கு கனம் பண்ணணுங்கிறத கடவுள் எவ்வளோ ஒரு பாதுகாக்கிறவரா, எல்லா உறவுகளையும் நேசிக்கிறவரா, எவ்வளோ அன்பாக அதை சொல்கிறாருங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த கட்டளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கலைனாவே அவன் வந்து மனிதன் அந்த உணர்வுலாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் தாய் தகப்பனை அந்த செலுத்துகிற அன்பு அவனுக்குள்ளே இயல்பாகவே இருக்கிறனால தான் செய்கிறான். அதுலேயுமே அந்த அந்த கடவுளை விசுவாசிக்காமல் சரியான ரட்சிப்புகளை வழிநடத்தாதவன் அதவே நிறைய பேர் தவறி செல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து உலகத்தில் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம பெற்றோரை இன்றைக்கி நம்மளும் தாய் தகப்பனை அன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெற்றோர்கள் ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே பெற்றோர்களுடைய நிலைக்கு வந்திருக்கோம். அப்போ பெற்றோராக நம்ம இன்றைக்கி ஒரு பிள்ளையை எப்படி எடுத்து வளர்க்குறோம், பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ போராடுறோம். இன்றைக்கி ஒரு பிள்ளைய நம்ம பூமியில் கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஒரு வருஷம் ஒரு பிள்ளைய ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ சிரமப்படுறோம். அப்போ தொடர்ச்சியாக அவங்க பெற்று வளர்த்து எப்படிலாம் தாய் தகப்பன் வந்து நம்மளுடைய தாய் தகப்பை எப்படி வளர்த்துருப்பாங்கிறத சரியான வழியில் நம்ம சிந்திச்சாதான் இந்த கட்டளுடைய உண்மையான அர்த்தம் தெரியும். இன்றைக்கி நம்ம எவ்வளவு இதே நிலை தான் நம்மளுக்கு நம்ம எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அதுக்கு பின்னாடி நம்மளுடைய குழந்தைகள் எப்படி உதாசீனப்படுத்துங்கிறத இன்றைக்கி அனுபவபூர்வமாக நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் எவ்வளோ உண்மை உள்ளவரா, நம்ம மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவரா, தாய் தகப்பன் மேலே எவ்வளோ கரிசனை உள்ளவரா இந்த கட்டளையை எல்லா மனிதனுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். அதில் முதல்ல சொல்கிறாரு, நீ நீடித்திருக்கணும், உன் ஆயுசு நல்லா இருக்கணும்னு சொன்னால் முதல்ல நீ என்ன பண்ணணும், உன் தாய் தகப்பனுக்கு நீ கனம் பண்ணுவாயின்னு சொல்கிறாரு. அதாவது மெய்யான கடவுளை சரியான வழியில் வணங்காத ஜனங்களுடைய முக்கியமான நிலையும் இதுதான். சரியான வழியில் புரிகிறதில்ல. இந்த 5ஆம் கற்பனை என்ன சொல்லுது, 4 கற்பனை கடவுளை பற்றி பேசிட்டு 5ஆம் கற்பனை முதல் கற்பனையை மனித பக்கமாக திருப்புறார், மனிதர்கள் பக்கம் திருப்புறார். மனிதர்கள் பக்கமாக திருப்புற முதல் கற்பனையில் அவர் பேசுகிற முதல் வார்த்தை என்ன, குடும்பத்தில் அதையும் பெற்றோர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறார். பெற்றோர்களுக்கு நீ எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கணும், பெற்றோரை எப்படி நீ கனம் பண்ணணும், பெற்றோர்களுக்கு எப்படி நீ வந்து இப்போ அவர் கடவுள் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் நம்ம படைத்த சர்வ உள்ள கடவுள், எல்லாருக்கும் அவர் தான் பரம தகப்பன். அந்த பரம தகப்பனுக்கு பூமியில் நம்மளுக்கு அந்த ஸ்தானத்தில் யாரை வச்சுருக்காரு, இன்றைக்கி தாய் தகப்பன்னு வச்சுருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் தாய் தகப்பன்னு அந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிற அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம தாய் தகப்பன்னு முதல்ல எப்படி நம்ம கனம் பண்ணணும் அப்படிங்கிறத சில இடத்துல நம்ம சொல்கிறாரு. நம்மளை பராமரித்து நம்ம உண்மையில் அவங்கள பாதுகாத்தவங்களுக்கு அவங்க எப்படி நம்ம வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணணும், கனம் பண்ணுறதுனா என்ன, யார் தாய் தகப்பன்லாம் கடவுள் தொடர்ந்து வரிசையாக பேசிட்டு வர்றாரு. இப்போ அதில் பேசும்போது நம்ம இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் நீங்கள் வசனம் எடுங்களேன், அது 2ஆம் வசனம் படிங்க பாருங்கள். அந்த வசனத்தில் அவர் சொல்கிறதுடைய முக்கியமான ஒரு ஆழமான இது இருக்குது, வாக்குத்தத்தமான சொல்லுங்க. அந்த படிங்க, அந்த வசனத்தை படிங்க, 6:2 படிங்க. எபேசியர் 6:2 எபேசியர் 6:2 சொல்கிறாரு, ஏன் வந்து நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்து வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனைன்னு சொல்கிறாரு. படிங்க ஒரு ஆள். எபேசியர் 6 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்வு நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதாவது உனக்கு நன்மையாக இருப்பதற்கும் நீ வந்து பூமியில் ஆயுசு நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொன்னதோடு சரி, இது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனைன்னு வேற சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து சமுதாயத்தில் நல்லவங்களாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஆயத்தை எங்கே அவன் போய் வெளி உலகத்தில் பார்க்குறது கிடையாது. அதனுடைய ஆயத்தம் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது. குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம், கடவுளுடைய கட்டளைகளை, கடவுளுடைய அன்பை, கடவுளை பற்றி எப்படிலாம் அவனுக்கு இலக்கப்படுத்தி சரியான வழியில் வளர்க்குறோங்கிறதுல குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போது அவன் வெளியில் போய் ஒருத்தன் வந்து நல்லவனாகவும் சரியான ஒரு சட்டத்தை மீறணும், சமுதாயத்தில் வந்து அநியாயம் செய்கிறவனா, சமுதாயத்தில் எதிர்த்து நிற்கிறவனா இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பாளி யார், குடும்பத்தில் தாய் தகப்பனா சரியில்லைங்கிறதா இருக்குது. அப்போ அந்த முக்கியமான மேலான மகத்துவம் உள்ள பொறுப்பை கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து இந்த பூமிக்குரிய தகப்பனாக இருக்கிற அப்பாவும் அம்மாவுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க.
அந்த பொறுப்பை கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து அவங்கள வந்து சமுதாயத்தில் கடவுளுக்கு உகந்த சரியான வழியில் வழிநடத்தி அந்த தாயும் தகப்பனையும் எப்படியெல்லாம் நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் வந்து அதில் சொல்கிற அர்த்தத்தை பாருங்கள். உனக்கு நீடித்து இருப்பதற்கும் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்மையை பெறுவதற்கும் அர்த்தம் சரியான வழியில். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா, என்னுடைய நோய் இருக்குன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போகணும். நான் கற்றுக்கொள்ளணும்னா நான் எங்கே போகணும்? நான் பள்ளிக்கோ இல்லை கல்லூரிக்கோ போகணும், இல்லை பாடசாலைக்கே போகணும். ஆனால் கடவுள் இந்த இடத்துல சொல்கிற சரியான அர்த்தம் என்னென்னா, நான் உண்மையாகவே நல்ல ஆயுசோட பூரண ஆயுசோட வாழணுன்னா என் தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்கிறார். நம்ம இதை சரியான வழியில் விளங்காதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து எந்த வழியிலும் தாய் தகப்பனுக்கு எந்த விதமான மரியாதை நம்ம செலுத்துறதே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரு சமுதாயமோ குடும்பமோ நம்ம தாய் தகப்பனை எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த தேசமெல்லாம் தாய் தகப்பனை சரியான வழியில் கனம் பண்ணாமல் இருக்கிறதோசம் அது பின்னாடி அழிவுகளை சந்திக்குது. அதெல்லாம் இன்றைக்கி மேலை நாட்டில் அமெரிக்க தேசம் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையை கொடுக்கறனால எவ்வளோ செழிப்பாக உலகத்திலே நல்ல ஒரு பேர் வாங்கின ஒரு நல்ல தேசமாக இருந்த அந்த அமெரிக்க தேசம் இன்றைக்கி வந்து கீழான நிலைக்கு, எவ்வளோ ஒரு அழிவான நிலைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரம்லாம் முற்றிலும் சீர்ந்த நிலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், இப்படியான அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க கட்டளைக்கு முன்னெல்லாம் அவர் ஆபிரகாம் லிங்கம்லாம் அவர் இது எடுக்கும்போது, அவருடைய அந்த பதவி பிரமாணம் எடுக்கும்போது இந்த வேதத்தை வச்சு தான் பதவி பிரமாணம் எடுத்தார். அதுக்கு பின்னாடி வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் வேதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் உலகத்தோட ஐக்கியம் கொண்டு இன்றைக்கி வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு விட்டுட்டாங்க. அவங்க அதன் விளைவு இன்றைக்கி அந்த தேசம் ஒரு அழிவு நிலைக்கு போகுது. எந்த ஒரு தேசமோ எந்த ஒரு குடும்பமோ எந்த ஒரு சமுதாயமோ நல்லா வரணும், முன்னேற்றம் அடையணும், சரியான ஒரு ஒழுக்கமுள்ள தேசமாக வளரும்னு சொன்னால் அதுக்கு இந்த வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பு என்ன சொல்லுதுன்னா, சரியான வழியில் பிள்ளையை வளர்க்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிற தாய் தகப்பனை நம்ம சரியான வழியில் கனம் பண்ணு நம்மளுக்கு சொல்லுது வேதம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்னு சொல்லும்போது இதில் நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு மாத்திரம்னு சொல்லலை. ஆண்டவர் நிறைய இடங்களில் வந்து சொல்கிறார், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற தகப்பனை உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்களை சொல்லலை. அதாவது உலகத்தில் இருக்கிற மத தலைவர்களை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அரசியல்வாதிகளோ இல்லை வந்து உயர்வான பொறுப்பில் இருக்கிறவங்களே சொல்லலை. யாரை சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோன் போய் அங்கே எகிப்து தேசத்தில் யோசேப்புக்கு வந்து அடிமையாக இருந்தால் அவனை வந்து கடவுள் அங்கே மேலான பிரதம நிலைக்கு உயர்த்தி என்ன சொல்கிறாரு, பார்வோனுக்கு தகப்பனாக யோசேப்பை ஏற்படுத்தினார். அதாவது யாருக்கு தகப்பன்னா, அந்த பார்வோனுடைய மன்னனுக்கு சின்ன பையன், ஆனால் அவனுக்கு வந்து தகப்பனை யாரை ஏற்படுத்துகிறாரு? யோசேப்பை ஏற்படுத்தினார். அவன் மூலியமாக தான் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த நியாயாதி புஸ்தகம்லாம் படிச்சிங்கன்னா தெபோராவில் வந்து இஸ்ரவேலுக்கெல்லாம் தாயானவள்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வளர்த்தெடுக்கிற பெற்றோர்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தலைவர்களையும் வந்து நம்மளுக்கு இருக்கிற அன்றைக்கி கடவுளால் நம்ம போதிக்கிற நம்மளை கடவுளுக்கு வழி நடத்துகிற நம்ம ஆவிக்குரிய நிலையில் வழி நடத்துகிற எல்லாரையும் இது பெற்றோர் நிலையில் தான் கடவுள் நடத்துகிறாரு. அதுக்கு யோவேஸ் ராஜா ஒரு உதாரணம். அவர் யோவேஸ் ராஜா இருக்கார். எலிசா வந்து எலியா இருக்கிறப்போ அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், யோவேஸ் ராஜா எலியாவை பார்த்து தகப்பனேன்னு தான் அழைக்கிறார். எலிசாவே எலியாவை பார்த்து தகப்பனேன்னு தான் கூப்பிடுவார். இப்போ இது எல்லாம் ஏன் வேதம் நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்குன்னா, நம்ம ஆவிக்குரிய நிலையில் நம்மளுடைய ஆத்மாவை சரியான நிலைக்கு வழி நடத்துகிற, நம்மளை வந்து ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகிற அவங்களுமே நீங்கள் பெற்றோரான நிலையில் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அது ஒரு மேய்ப்பராக இருக்கட்டும், உங்களுக்கு ஆவிக்குரிய நிலையில் உங்களை வளர்த்தெடுக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கள எல்லாமே இந்த பெற்றோருடைய ஸ்தானத்தில் தான் கடவுள் வச்சு பேசுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சரீரப்பிரகாரமான பெற்றோர் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய நிலையில் வழிநடத்துகிற பெற்றோர்னு சொல்லும்போது இந்த பெற்றோர் சொல்கிறாரு. கணம் பண்ணுவாயன்னு சொல்லும்போது கணங்கிற வார்த்தை என்ன அர்த்தப்படுத்துதுன்னா, அதாவது நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும் புரியும். அவர் சொல்கிறாரு, லூக்கா 2 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மரியாள்கிட்டையும் அவங்களை எல்லா குறித்தும் பேசும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், உலகத்தில் இருக்கிற நம்ம நல்ல ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியர் வந்து நல்லா நம்மளை கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற கணம் கிடையாது. இல்லை நம்மளை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையை கற்றுக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குற கணம் கிடையாது. இப்போ ஆசிரியருக்கோ அவங்களுக்கோ பயத்தினால செய்யலாம், இல்லை வந்து உண்மையான கீழ்ப்படிதல் இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்காக மனசு விருப்பம் இல்லாமல் செய்யலாம். ஆனால் கடவுள் அந்த கணங்கிற வார்த்தையை அப்படி பயன்படுத்தலை. உண்மையான பாசத்தோடு அந்த நேசத்தோடு, அதாவது அன்போடு அவங்களுக்கு அவங்க எந்த வழியிலையாவது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பராமரிக்கிற, நன்மை செய்கிற, அவங்கள உயர்த்துக்கிற அந்தான ஒரு நிலையில். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? அதாவது கணங்கிற வார்த்தை என்னென்னா, அவங்களுக்கு எந்த வழியில் நன்மை செய்யணும்,
அவங்க நன்மை செய்கிறதுபடியா, அவங்களுக்கு ஏதாவது உயர்த்தும்படியா, அவங்களுக்கு வந்து உதவி செய்யும்படியா அவர் அந்த இடத்துல நிறைய இடத்துல பயன்படுத்துகிற அந்த வார்த்தை சரியான வழித்தில் கணங்கிறது ஆசை, நன்றி, மரியாதை, இப்படியான வார்த்தைகள்லாம் சேர்த்து பயன்படுத்துகிறாரு. அவங்க ஆசையோட, நன்றியோட, மரியாதையோட, இன்னும் கூட அதாவது நம்ம ஒரு அக்கறையாக அவங்களுடைய அவங்க வாழ்க்கையில் ஒரு அக்கறையாக செயல்படும் இல்லையா, அப்படியான நிலையான அர்த்தத்தை தான் இந்த கணங்கிற வார்த்தை பயன்படுத்துது. அப்போ கணங்கிற சொல்லுன்னா எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்ன லூக்கா 2 அதிகாரத்தில் அவர் வாழ்ந்தார். அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருந்துமே 30 வருஷம் வந்து கடவுளுக்கு முழுமையாக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தார். 30 வருஷமாக அப்பா அம்மா இந்த கட்டளைக்கு அவர் நியாயப்பிரமாணத்துடைய 613 கட்டளை நிறைவேற்றணும்னா இந்த கட்டளைக்கு அவர் முழுமையாக கடைபிடிக்கணும். 30 வருஷம் ஒரு யூதனாக இருக்கிறவர் வந்து 30 வருஷம் வந்து அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருக்கணும். 30 வயசுக்கு பின்னாடி தான் ஆசாரியரோ மற்றபடி வெளி உலகத்தினுடைய பொறுப்புகளை பதவி வகிக்க முடியும். அப்படி 30 வயசு, அதனால ஆண்டவர் ஊழியமே 30 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணார். அந்த 30 வயசு வரைக்குமே தாய் தகப்பனுக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சார். லூக்கா 2 அதிகாரம் 53 வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவர் முழுமையாக தாய் தகப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்தான்னு நம்ம படிக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து அவருக்கு எல்லா இடங்களுமே நம்ம உலக பிரகாரமான தகப்பனுக்கும் உலக பிரகாரமான நம்ம ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் சொல்லணும். அப்போ மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து நம்ம கீழ்ப்படிந்து எப்படி இருக்கணும், பெற்றோர்களை கனமாக என்னன்னு தான் கடவுளுடைய குணாதிசயம், கடவுளுடைய திட்டம். அவருடைய திட்டம் என்னென்னா கடவுளால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறார். இப்போ கடவுளுக்கு கனம் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதுலாம் நிறைய இடங்களில் பார்க்கணும். அப்பா அம்மா கனம் பண்ணுன்னு சொல்லும்போது கடவுளை அப்பா அம்மாவில் கனம் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு நேசிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யும்படியாக மரியாதை செலுத்தும்படியாக அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய எல்லா ஆசையோட பாசத்தோடு அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னா நீங்கள் வந்து இப்போ உலக நன்மை கிடைக்கணும், இல்லை வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியாமல் தடை பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அவர் சொல்கிற அந்த வார்த்தை எல்லாமே அவர் பேசும்போது ஆதியாகமம் 14:23 அந்த வசனம் கூட ஒரு வசனங்க. ஆதியாகமம் 14:24 படிங்க. ஆண்டவர் சோதோம் ராஜாட்ட வந்து சொல்கிறாரு, ஆபிரகாம் இருக்கார், உலக பெற்றோர்களுக்கு நம்ம வந்து உலக நன்மை, இப்போ எனக்கு வந்து அப்பா சொத்து வச்சுருக்காங்க, சொத்து கொடுக்க மாட்டாருங்கிறக்க நான் கடவுளை மறுதளிக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? இப்போ சர்ச்சுக்கு கடவுளை தேடக்கூடாது, நீ வந்து கடவுளுடைய வார்த்தைக்கெல்லாம் நீ இப்போ ஒழுங்காக இது போகக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய உலக பிரகாரம் தகப்பை வந்து தடை பண்ணாருன்னா இப்போ அது வந்து என்ன சொல்கிறாரு, அவரை நான் அப்பா அம்மா கீழ்ப்படியணும். ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய கட்டளைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் தடை செய்யும்போது அது நம்ம வந்து அந்த அவங்க அப்பா அம்மா பேச்சுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சார் அப்படிங்கிறவர்கள் அந்த 14:23 சொல்லுங்கள். ஆதியாகமம் 14:23 படிங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். 23 படிங்க. 14:23 ஆதியாகமம் தானே? ஆதியாகமம் 14:23. 16:23 அதில் வந்து அடுத்த வருஷம் படிங்க. அப்படியே வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே அப்படி இருங்க. சோதம் எல்லாவற்றையும் ஆதியாகமம் 14:23 தானே படிச்சிங்க? 13 படிச்சிங்களோ? 14:23. ஆமாம், 14:23 தான் சொன்னேன். நான் படித்து 10 வருஷம் ஆரம்பிச்சிருங்க. 21 படிக்கணும் பாருங்கள். சோதோம் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். ஆறுனா சோதோமுடைய ராஜா ஆபிரகாம் வந்து போரிட்டு போய் அங்கே லோத்தோடு பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பொருளெல்லாம் பிடிச்சி போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பொருளை எடுத்துக்க ஜனங்களை தாருன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, 22வது வசனம். அதுக்கு ஆபிரகாம், சோதோமின் ராஜா பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, அதாவது என்ன ஐஸ்வர்யவாக்குன்னு சொல்லி நீ உலகத்தான் சொல்லக்கூடாது, உலக மனிதன் சொல்லக்கூடாது. என்ன ஐஸ்வர்யவாக்கினது யாருன்னா, ஒரு சரட்டையாலும் பாதரட்சின் ஒரு வாரையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றையிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனை கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு நன்மையும் கடவுள்கிட்ட தான் கிடைக்கணும். உலகத்திலிருந்து, உலக காரியத்திலிருந்து, உலக காரியமும் கடவுளுடைய வார்த்தைக்கோ கடவுளுக்கு விரோதமாக தடை செய்யும் போது அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, கடவுளுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் உங்களுக்கு பூர்ணமான நன்மைன்னு நிறைய வசனங்கள் நம்ம படிக்கலாம். நம்ம நிறைய வசனங்கள் படிக்க நேரம் இல்லை. அதனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பெற்றோராக இருக்க நம்ம என்னன்னா,
எப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து சரியான வழியில் வழிநடத்துகிற, நம்ம உண்மையாக சொல்லப்போனால் பெற்றோர்களை நம்ம வந்து சரியான வழிநடத்துகிற தகப்பனை முழுமையாக கீழ்ப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. அதே வண்ணமாக நம்மளுடைய எப்படிலாம் வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய இன்றைக்கி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சில காரியங்கள் நிறையா, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், அதனால் ஒரு சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக. இப்போது நீ உலகத்தில் இருக்க நிறைய பேர் பாருங்கள், பிள்ளைகளே இருக்காங்க, நல்லா படித்து ஒரு ஸ்கில்லான நிலையில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தாய் தப்பை வந்து ரொம்ப ஒரு அடிமை வேலை செய்வாங்க, ஒரு கஷ்டமான வேலை வைப்பாங்க. அப்படிலாம் வேலை பார்த்து பிள்ளைய ஒரு உயர்வான நிலை கொண்டு வரும்போது தாய் தகப்பன் அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் அவங்க நிறைய பேரோட பழகிருப்பாங்க, கொஞ்சம் உயர்வான இருப்பாங்க. அந்த இடத்துல தாய் தகப்பனை அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கும் அவங்க அவமானமாக நினைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை ரொம்ப வந்து அது கணம் பண்ணாமல் கடவுளை அது வந்து அசட்டை பண்ணுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவங்க நிறைய உதாரணங்கள் உண்டு. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிதல் இல்லாமல், சரியான புரிதல் இல்லாமல் அவங்க எப்படி மேலே வந்தாங்க, அவங்க எப்படி படித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா வந்து விறகு வெட்டுறவர் வந்தோடனே அவர் சந்தைப்பட்டிக்கிட்ட வரும்போதே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் எல்லாரும் நாங்கள் நடந்து போகும்போது. அது பின்னால அதை குறிச்சுலாம் நான் அப்பயே அவனுக்கு விளக்கப்படுத்தி சொன்னேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அப்பாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவர் அலங்கோலமான ஒரு குளத்தில் வந்துட்டு அவரை பார்க்குறதுக்கு அவனுக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்தது. அப்படியான நிலைகள் வந்து இன்றைக்கி உள்ள காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து நான் ஒரு பெரிய கேட்டகரியில் இருக்கேன், நான் உயர்வான நிலையில் இருக்கேன், எனக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் அவ்வளோ மேன்மையாக நினைக்கிறாங்க. நீ இப்போ அவர் வந்து இவர் பார்க்கும்போது என்னை கீழே நினச்சிடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அப்பா அம்மாலையெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம முன்னாடி நிப்பாட்டதோடு கிடையாது, உயர்வாக நினைக்கிறது கிடையாது. கடவுள் எப்படியெல்லாம் ஒரு தாய் தகப்பனை இப்படியெல்லாம் பாதுகாக்கிறான்னு மட்டும் பார்க்கணும். அந்த கட்டளைகள் எல்லாமே கட்டளையாக கொடுக்கல. ஒவ்வொரு கட்டளையும் இந்த கட்டளை கொடுக்கலைன்னு சொன்னால் மனிதனுக்கு வந்து அவன் அந்தந்த வழியில் செயல்பட மாட்டான். கடவுள் எல்லா உறவுகளையும் நேசிக்கிறதான் சொல்கிறார். இன்னும் கூட இந்த 5 கட்டளையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், திருடக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ அடுத்த பொருளை எப்படி கடவுள் பாதுகாக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ திருடக்கூடாதுங்கிற கட்டளை வேணால் இப்போ என் பொருள் போனவங்க மாத்திரமில்ல, நான் ஒழுங்காக இருக்கணும்னு மாத்திரம் இல்லை, அடுத்தவனுடைய பொருளையும் பாதுகாக்கிறார். இந்த கட்டளையுடைய சாராம்சமே அதுதான். தாய் தகப்பனை கணம் பண்ணுங்கிற போது நீ உதாசீனப்படுத்தாமல், இன்றைக்கி இந்த கட்டளை இருந்ததுனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்மையாக தாய் தகப்பனை மதிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னும் பழைய அந்த மக்கள் மாதிரி உதாசீனமாக எத்தனையோ இன்றைக்கி பார்க்குறோம். எவ்வளோ முதியர்கள் இருக்குது, எவ்வளோ பேர் கண்டுக்காமல் நம்ம தனியாக விட்டுட்ருக்கோம். எத்தனை விதமான அவங்களுக்கு உண்டான ஒரு நிறையா ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்பட்டுருக்காங்க. அப்போ இது எல்லாமே இந்த கட்டளையெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய ஆயுசு நீடிக்கிறதுன்னு சொன்னால் நீ கடவுளுக்கு முன்னாடி நீ உண்மை இல்லைன்னா முதல்ல நீ இருக்கணும்னு சொன்னால் முதல்ல குடும்பத்தில் நீ வந்து முதல்ல எங்கே நீ கணம் பண்ணணும்னா நம்ம தாய் தகப்பனை கணம் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அவங்கள நேசிக்கணும், அவங்க மேலே நன்மை செலுத்தி அவங்கள பராமரிக்கிறதுல, போஷிக்கிறதுல, அவங்கள பாதுகாக்கிறதுல, அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுல நீ போதுமானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முதலாம் கட்டளை நம்மளுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லுது. அதனால தான் வந்து இந்த கட்டளையை சொல்லும்போது ஒன்று விளக்கப்படுத்துவாங்க. ஆதியாகமம் 2:24 ஒரு எடுங்களை இப்போ நம்ம படித்த கட்டளையா என்ன சொல்லுவாங்கன்னா, தாயின் தகப்பனை விட்டு அப்படின்னு சொல்லி இந்த கட்டளை வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு புரியுறதில்லை. எடுங்க ஒரு ஆள் அந்த கட்டளை வசனம் படிங்க. ஆதியாகமம் 2:24 ஒரு நாள் படிங்க. ஆதியாகமம் 2:24 படிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். நிறைய இடத்துல நம்ம இந்த கட்டளை ஏற்கனவே நம்ம உங்களுக்கு விளக்கப்படுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கட்டளை என்னன்னா, தாயின் தகப்பனை விட்டு பிரிந்தின்னு சொல்லும்போது, விட்டு பிரிந்துங்கிற வார்த்தை வந்து சரியான மூல மொழியில் அவங்க பயன்படுத்தின வார்த்தை வந்து தொப்புள் கொடி அறுக்கிறது, அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க சரியான வழியில். இப்போது ஒரு புதிய சந்ததி உருவாகும்படியாக கணவன் மனைவி இணையும் போது அவங்க ஒரே மாம்சமாகறாங்க, ஒரே சரீரமாகறாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் புதிய சந்ததியை உருவாக்கும்படியாக கடவுள் அவங்கள இணைக்கிறாரு. அவங்கள வந்து அவங்களுக்கு உண்டான கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அவங்க தீர்மானித்து அவங்க அதுக்கேற்றபடி செயல்படணும். எந்த மாற்று கருத்தில் எனக்கு தவறு கிடையாது. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த கட்டளையை வந்து தவற விளங்கி கொள்ளிட்டு நீ தாய் தகப்பனை விட்டுறாங்க. அவங்க தாய் தகப்பனை விட்டுன்னு சொன்னோன்னா தாய் தகப்பனை கண்டுக்கிற வேண்டியதில்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ பழைய ஏற்பாட்டிலே இந்த குர்பான் பலியில் வந்துச்சு. இந்த வசனத்தை படித்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறது. அப்போ என்னன்னா, அந்த கட்டளையுடைய முழு சாரம்சம் என்னென்னா, இப்போது குழந்தைக்கு தொப்புள் கொடியை கட் பண்ணுறது என்னன்னா, அந்த தாயோட உறவை அப்படி அக்கிறது இல்லை, தாய்க்கும் பிள்ளைக்குள்ள உறவை கட் பண்ணுறதில்லை. அந்த குழந்தை தாயை சார்ந்திருந்தது, தாயினுடைய உணவு மூலமாக அது குழந்தை வளர்ந்தது. இப்போ என்னன்னா, தான் மூலமாக உணவை சாப்பிட்டு தன்னுடைய இனப்பெருக்க அதோடைய வளர்ச்சியை வந்து நல்லா அதிகப்படுத்த போகுது. அப்போ கடவுள் நியமிக்கிறாருன்னா, இப்போ அடுத்து அந்த தொப்புக்கொடியை கட் பண்ணது, ஐயோ அம்மாவை விட்டு கட் பண்ணிட்டீங்க அதை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்கிறதில்ல. உடனே வந்து தாயை அந்த பிள்ளையும் நீங்கள் பிரிச்சுட்டார் கடவுள்னு கிடையாது. அந்த தாயும் பிள்ளையுடைய உறவை கட் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா, அவனுடைய வளர்ச்சிக்காக கட் பண்ணுறாரு.
இப்போ அதே போல் தான் நீ கணவன் மனைவி ஒரே மாம்சமாக பூமியில் அடுத்த சந்ததி வந்துட்டோம்னா நீ தாய் தகப்பனை கவனிக்காத போஷிக்காத அவங்களுக்கு உண்டான தேவைகளை சந்திக்க நீ தனியாக தான் இருக்கணுங்கிறது தவறான போதனை. சரியாக போதிக்கணும்னா அவங்களுக்கு உண்டான கனத்தையும் அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒரு பிள்ளையாக நீ கண்டிப்பாக செய்யணும். அது எந்த விதமான தடங்கள் கூடாது. இது தவறான விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து தவறான வழியில் கடவுள் சொல்கிற அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் பொய்யா போயிடும். நீ நீடித்திருப்பதற்கும் உன் ஆயுஸ் நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் நீ இந்த கட்டளையை கைக்கணும்னு ஆண்டவர் வாக்குத்தத்தமுள்ள கற்பனைன்னு சொல்லும்போது அப்புறம் எப்படி தாய் தந்தையை நீ விட்டுட்டுன்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த கற்க தப்பாக இருக்கும், இல்லைன்னா அந்த கட்டளை அந்த வார்த்தை தப்பாக இருக்கும் இல்லையா? கடவுள் வார்த்தை கடவுளுடைய சொல்கிற வேண்டிய அர்த்தம் என்னன்னா, ஒரு புதிய அந்த உறவு என்ன ஆகுது, நார்மலாக அந்த குழந்தை வரும்போது அது தன்னை இன்னும் அதிகமான வழியில் வளர்ச்சி பெற முடியும். அது சுயமாக சாப்பிட்டு நல்ல வளர்ச்சி நிலைக்கு வரணும். அது அப்போது நம்ம ஆவிக்குரிய சந்ததியை புதிய சந்ததியை உருவாக்க கடவுள் கணவன் மனைவியை புதுசாக இணைச்சு அவங்கள புதிய ஒரு ஒரு வழிநடத்துறதுக்குள்ளே இந்த தேசத்தில் வைக்கிறாரு. அப்போ வைக்கும்போது நீ அதோட தாய் தகப்பனை விட்டுட்டு அவங்களுக்கு செய்யவில்லை செய்யாதேன்னு சொல்லலை. நீ உன்னுடைய நடவடிக்கைகள், உன் முடிவுகள், உன்னுடைய எல்லா காரியங்களும் கணவன் மனைவியை நீங்கள் சேர்ந்து செய்யணும். நீங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணணும். நீங்கள் ரெண்டும் ஒரே சரியான உங்களுக்கு உண்டான நன்மைகள் தீமைகள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய தாயின் தகப்பனையும் எந்த சூழ்நிலையும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கட்டளை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால் நீங்கள் தெளிவான வழியில் விளங்கிக் கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒரு ஆள் எடுங்களேன். இவ்வளோ சொன்ன ஆண்டவர் சிலுவை மரணத்தில் தொங்குறாரு. சிலுவை மரணத்தில் தொங்கி மறிக்க போகிற நேரத்தில் அவர் என்ன பொறுப்பை செஞ்சுறாரு கவனிச்சிங்களா? ஆண்டவர் மரியாளுக்கு முன்னாடி யோசேப்பு இறந்துட்டாங்க. மரியாளுக்கு முன்னாடியே யோசேப்பு இறந்துட்டாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய தகப்பனா யோசேப்பு முதல்ல இறந்துட்டார். மரியாள் தான் சிலுவை இருக்காங்க. அப்போ யோசேப்பு இருக்கும்போது யோசேப்பு என்ன மரியாள் இருக்கும்போது ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? யோவானை பார்த்து சொல்கிறாரு, மகனே அதோ உன் தாய். என்ன செய்கிறாரு? அது ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, மரியாதை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன். அப்போது கடவுள் இந்த பூமியில் தன்னுடைய தாயை மரண தருவாயிலையும் தன்னுடைய ஜீவனை விட போகிற கடைசி நிமிடத்துலையும் தன்னுடைய தாயையும் நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கிற ஒரு முன்மாதிரியை கொடுக்குறாரு. அந்த நிலையிலையும் அவர் பராமரிப்பு எங்கே கொடுக்குறாரு? அந்த ஒப்படைக்கிறாரு. நீ எனக்கு பதிலாக என்னுடைய தாயை நீ பார்த்துக்கோ, நீ தான் இனிமேல் அந்த தாயை பராமரித்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கடமையை முழுவதும் ஒப்பு கொடுக்க படிக்கிறோம். இப்போ இன்றைக்கி தவறான வழியில் இந்த கட்டளையெல்லாம் தவறாக எடுத்து போதிக்கிறது தான் ஆண்டவர் நிறைய சாடினார். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கட்டளையை வச்சு நிறைய போதகர்களே கடவுளுடைய இந்த கட்டளை விட்டுட்டு தாய் தகப்பன் இன்றைக்கி எந்த விதத்துலையும் மரியாதை கொடுக்காமல் ஒதுக்கி வைக்கிற நிலை அவங்க இன்றைக்கி அதுக்கு நிறைய உதாரணங்களை பேசி தவறான வழியில் வழி நடத்துகிறாங்க. அதனால ஆண்டவர் கடிஞ்சு பேசுகிற ஒரு மார்க் எது எடுங்க, 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தையை கூட கவனிப்போம் கொஞ்சம். ஆண்டவர் சொல்கிறார் 7ஆம் அதிகாரத்தில், இந்த கட்டளைகளை நம்ம தவறான வழியில் விளங்கி கொள்றதுனால விளைவு தான் கடவுளை நம்ம உண்மையாகவே சரியான வழியில் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியல. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் எடுங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இருதயம் உங்களுக்கு தூரமாக இருக்குது. அவர் 7ஆம் அதிகாரத்தில் 6:7 சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் உதடு தான் பேசுகிறீங்க, உங்களுடைய இருதயம் தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துலேருந்து பேசுகிறாரு. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குனது நன்றாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. அதனால் அந்த குர்பான் பலிலாம் ஆண்டவர் சொல்லிட்டீங்க, குர்பான் பலிலாம் கொடுத்துட்டு தாய் தகப்பனை கனம் பண்ண வேணாம் சொல்கிறது நிறைய போதனைகளாக கள்ள போதனைகளாக வந்தது. இன்றைக்கி அதே மாதிரி கள்ள போதனை இருக்குது. கடவுள் அதை விளக்கப்படுத்தி தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பின்னும் நீ பாரம்பரியத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனுடைய கட்டளை வியர்த்தமாக்கினீங்க. எப்படி எனில் உன் தகப்பனி உன் தாயும் கனம் பண்ணுவாங்க என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரு. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ, அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, குர்பான்னா ஏதோ ஒரு அந்த இப்போ நான் பிள்ளை எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, அதுக்கு இப்போ நான் ஒரு 10,000 மொத்தமாக கொடுத்துறேன், கோயிலுக்கு கொடுத்துறது. காணிக்கையாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்கையை கோயிலில் வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு அப்பா அம்மாலாம் பார்க்க வேணாம். குர்பான் காணிக்கைங்கிறதுக்கு அர்த்தம் அதே, அப்பா அம்மாவுக்கும் ஒரே செட்டில்மெண்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு? அவனை இனி தன் தகப்பனுக்காக தனக்கு யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியம் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த மனித உபதேசங்களை போலியான கள்ள போதனைகளை கடவுள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது அதை தோல் உரிச்சு காட்டினார்.
இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் வந்து இந்த கட்டளை சரியாக தெரியாமல் உடனே தாய் இந்த நீங்கள் வந்து கணவன் மணி ஒரே மாம்சம் அவங்களோட அதை எந்தையும் போதிக்க தவறாக சொல்லலை. நீங்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீ தாய் தகப்பனுக்கு உண்டான எல்லா கடமையும் நீ தொடர்ந்து செய்யணும். அது வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்குது. அதனால் நீங்கள் வந்து பெற்றோர்களை மதிக்க ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராக இருக்கீங்க நல்லா கவனித்து பார்த்துருங்க. 2 உதாரணம் நம்மளுக்கு இதில் வந்து முக்கியமாக கொடுக்கப்பட்டுச்சு வேதம். யோசேப்பை குறித்து நீங்கள் வந்து இந்த அப்பாவை எவ்வளோ அன்பாக நேசிச்சான்னு சொல்லி நீங்கள் வேதத்தை போய் எடுத்து பாருங்கள். ஆதியாகமத்தில் 43 அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் அந்த 50 அதிகாரம் வரைக்கும் அந்த தேசத்துலேருந்து அவங்க எப்படி அடிமைப்பட்டு போன பின்னாடி கஷ்டத்தோடு வந்து அவங்க வந்து அங்கே இது வாங்க வருவாங்க. அங்கே தான் விளைஞ்சிருக்கும். தானியமெல்லாம் வாங்க வரும்போது அப்போ தெரிஞ்சு உங்களுடைய அண்ணன் தம்பியும் தெரிஞ்சு அப்பாவில் கூட்டி வர சொல்லும்போது அவனுடைய இருதயம் எப்படி அவன் துடிக்குன்னு பார்த்து படித்து பாருங்கள். அப்படியே உள்ளே அவனால் அழுக முடியாது. வெளியே ஓடி போய் அழுவான். அவனை யோசிப்பு போய் அப்பாவை பார்க்கணும், அப்பாவில் கொண்டு வரணும்னு சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் வர வச்சு எப்படி போஷிச்சான். எவ்வளோ ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக வந்து எவ்வளோ ஒரு உண்மை இல்லவனாக நடந்தான். அப்பாவை எவ்வளோ தேசத்தில் எங்கே இருக்கான்னு தெரியாமல் தான் இருந்தான். தெரிஞ்ச பின்னாடி எப்படி அவன் கனப்படுத்தினா, மரியாதை கொடுத்தா, அவங்களை எப்படி பராமரித்து எப்படி போஷித்தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு உதாரணம் வந்து இதே உதாரணத்துக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து தாவீதுடைய பையன் அப்சலோம். நீங்கள் போய் படிங்க. அப்சலோம் வந்து 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் எல்லாம் நிறைய அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு விரோதமாக செயல்பட்டான். அப்பாவுக்கு வளர்ந்த பின்னாடி அப்பாவுக்கு அவன் அந்த ஆட்சி தாவீது அங்கே ஆட்சி நடக்குது. அந்த ராஜாவுக்கு எதிராக அங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் அங்கே ராஜா அரண்மனைக்கு வருவாங்க இல்லையா. அரண்மனைக்கு வர்றவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நாயை எதுவும் விசாரிக்கணுமா, நீங்கள் நியாயாதிபதியாக நாய் இருந்து உங்களுக்கு நாயை விசாரிக்கணும். அப்பா பையன் தானே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்கிட்ட வந்து நான் உனக்கு நீதி சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வர்ற வழக்கெல்லாம் அவனே அங்கே விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பித்து அப்படியே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணால் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் தாவீது அரண்மனையை விட்டு ஓடி காட்டுக்குள்ள ஒளிய வேண்டிய சூழ்நிலையாச்சு. அந்த தேசத்தில் வந்து நிறைய அவன் அதுக்கு முன்னாடி அவனுடைய பிள்ளையெல்லாம் கொண்டாவன். அவன் இப்போ கடைசியில் வந்து கருவாலி மரத்தில் அப்படியே குதிரையில் போகும்போது அந்த முள்ளுக்குள்ளே சிக்கி போய் செத்து கிடந்தான். அவனை இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து யூதர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் அந்த தூணை கட்டி அவங்க இப்போ நடந்து போனாலும் தூணுக்கு போனாலும் கலத்துக்கு எறிவாங்களாம். அவ்வளோ மோசமான உதாரணமான மையம் அப்பாவுக்கு. ஏன்னா அப்படி அன்பான அப்பா அவனுக்காக அப்சலோமுக்காக ஒரு அப்சலோமேன்னு கதறுவார். என் மகனை செத்து போயிட்டான்னு சொல்லி தாவீது அப்பையும் அவர் மனமிறங்கி அழுவார். அப்படி அவன் பாசமாக இருந்த அப்பாவை வந்து அவன் மறுபடியும் கொலை செஞ்சு அந்த ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணான். கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. கடைசி நேரத்தில் மரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய மோசமான நிலையிலேருந்து அவனை பாதுகாத்தாங்க. அப்போ கூட அவன் மேலே பாசமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான உதாரணம் அப்சலோம். அப்போ அது 2 உதாரணமும் நம்ம படித்து பார்க்கணும். நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம ஆவிக்கிற நிலையில் எப்படி இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் கணவன் சொல்லும்போது பெற்றோர்னு சொல்லும்போது யாரெல்லாம் சொல்லுது சரியாக நிதானிக்கணும். ஃபஸ்ட்டு பரம தகப்பன்னு சொல்லுது. அவர் தான் முதல் பரம தகப்பன். அதுக்கடுத்து நம்மளுடைய உலகத்தினுடைய பெற்றோர்களை சொல்லுது. உங்களை ஆவிக்குரிய நிலையில் வழிநடத்துகிற உங்கள் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் உங்களுக்கு விளக்கப்படுத்துது. ஒரு ஆளை சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லுது அதில். அப்போ இவங்கெல்லாம் கணவன் சொல்கிற வார்த்தை அவங்கள எப்படிலாம் நீங்கள் வந்து நேசிக்கணும், அவங்கள எப்படி வந்து அன்பு செலுத்தணும், அவங்க எவ்வளோ மரியாதையாக பாசமாக அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாம் அவங்க பாசத்தோடு அவங்கள பராமரிக்கணுங்கிறத சொல்லுது. அப்போ இப்படியான சூழ்நிலையோடு தான் கடவுள் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அப்போது நம்ம சொல்கிற இன்றைக்கி நிறைய இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தாய் தந்தை இன்றைக்கி அவமரிக்க எவ்வளோ மோசமான காரியம். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ரசிக்கப்பட்டவங்க கிறிஸ்தவருக்குள்ளே இன்றைக்கி வந்து இந்த கட்டளைகளில் நிறைய முரண்பாடு இருக்குது. நீங்கள் உட்காந்து இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல கடவுள் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்தினாலும் நீங்கள் இந்த வேதத்தோடு உட்காந்து செலவழிக்கணும். அப்போ இந்த கட்டளையில் என்ன சொல்லுது, இவங்க என்ன சொல்கிறாங்க, முரண்பாடு எப்படி இருக்குது. அப்போ நான் வந்து தாய் தகப்பனே கடவுள் இந்த வார்த்தையில் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு சுகத்தோட நான் நல்ல ஆசீர்வாதமாக நான் சுகமாக நல்ல ஆயுசு கூட வாழணும்னு சொன்னால் என்ன தாய் தகப்பனை கணம் பண்ணணும். தாய் தகப்பனை கணம் பண்ணாத பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்பு. அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம கவனிச்சு செய்யணும். எனது கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவமெல்லாம் முதலாம் கற்கணும். யாரெல்லாம் தாய் தகப்பனை அசட்டை பண்ணுறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை வருதுன்னு சொல்லி இந்த முதலாம் கற்பனை நம்மளுக்கு எச்சரிக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். எல்லாம் பேசுகிற வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சுகமாக ஆசீர்வாதமாக வாழணும்னா நான் ஓட வேண்டிய இடம் வந்து நான் தேட வேண்டிய காரியம், நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு நான் முழுமையாக கீழ்ப்படியணும். அதை நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறாரு. தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.